வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய காணொளி அமையப்பெறப் போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போதைய அரசாங்கமானது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கொண்டுதான் இந்த ஆட்சிக்கு இடம் பிடித்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்தது பின்னர் அவர்கள் கூறிய அந்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இது மிகவும் மெதுவாகத்தான் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதான விமர்சனங்கள் ஒரு தரப்பினரிடம் தற்போது எழ ஆரம்பித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இந்த எலெக்ஷனுக்கு, அதாவது தேர்தலுக்கு முன்னர் காலத்தில் என்ன கூறினார்னு சொன்னால், முதலாவது குறிக்கோளை அடிப்படையில் மாற்றங்களை செய்வது. ஆனால் அந்த அடிப்படையில் மாற்றங்கள் செய்வதான முறையானது தற்போது மிக மெதுவாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட அடிப்படை கட்டமைப்பில் மாற்றங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கின்றன. இது ஒரு இன்றைய காலத்தில் ஒரு முக்கியமாக அரசியல் ஆய்வாளர்களினால் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே வேளையில் பார்க்கின்ற போது அனுகுமார திசாநாயக்கவினுடைய செயற்பாடு பார்க்கின்ற போது ஊழலை இல்லாதொழிப்பது போன்ற ஒரு கருப்பொருளை அவர் செயற்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரும் பல்வேறுபட்ட மேடைகளில் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை தங்களுடைய அரசாங்கங்களில் தாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தான் ஆட்சி பீடத்தை ஏற்றிக்கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த முன்னைய அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் அனுர் அரசாங்கம் செயற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது முக்கியமான ஒரு நபருடைய கைது நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் நேற்றைய நாளில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகன் ஜோசித ராஜபக்ஷ தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய கைது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. பேசப்பட்ட ஒரு விடயமாக அடிபட்டு வந்தது. குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ஷ சரி, அவருடைய ராஜபக்ஷ குடும்பத்தினர் சரி, பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த காலத்தில். அதன் அடிப்படையில் ஜோசித ராஜபக்ஷவும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த எல்லா விடயத்தையும் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம், ஊழல்வாதிகளை வெளிக்கொண்டு வருகின்ற அரசாங்கம் என்கின்ற விதமான மக்களுக்கு அந்த வெளிப்படுகின்ற தன்மையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இது எதிர்த்தரப்பினர், குறிப்பாக பொதுஜன பெரமுன தலைமையிலான சில முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்லினோம்னு சொன்னால், இது தங்களை பழிவாங்குவதற்கான ஒரு படலமாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ பரம்பரை, அதாவது அவர்களுடைய குடும்பத்தினர் பழிவாங்குவதற்கான ஒரு செயற்பாடைத்தான் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இதே சமயத்தில் நாமல் ராஜபக்ஷவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது பின்னைய காணொலியில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியாக இந்த அரசாங்கம் தங்களை பழி வாங்குவதற்கான ஒரு விடயத்தை தான் செய்கின்றதை தவிர மக்களுக்கான நியாயமான விடயங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிவிட்டது. இதனால தான் இவ்வாறான நெருக்கடிகள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதாக கூட அவர்கள் கருதுகின்றார்கள். எது எப்படி இருப்பினும் நேற்றைய தினம் கைது இடம்பெற்றிருக்கின்றது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடைய விடயம் எவ்வாறாக மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விடயமாக நாங்கள் இங்கு இந்த காணொலியில் பார்த்துக்கொள்வோம். குறிப்பாக அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், எதிர்வரும் 27ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியல் ஏன் வைக்கப்பட்டார் தொடர்பான பல்வேறு கேள்விகளிலும் அந்த கேள்விகளுக்கு ஒரு விளக்கமாக கூட இந்த காணொலி அமையப்பெற போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இவருடைய கைது ஒரு பழிவாங்குதல் படலம் என்று சொல்லி எதிர்த்தரப்பினர் முன்வைத்தால் கூட ஊடக அமைச்சருமாக இருக்கின்ற நலிந்த ஜேதிச சொல்றார், இதொன்றும் அவ்வாறான ஒரு முறை அல்ல. குற்றவாளிகள் யாரோ அவர்கள் சட்டத்திற்கு முன் விசாரணைகளுக்கு உட்படுத்தி கைது செய்யப்படுவது ஒரு வலிமையான முறைதான். அந்த ஒரு முறையில் தான் ஜோசித ராஜபக்ஷவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று நலிந்த ஜேதிச நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். இதுவும் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிரான ஒரு விடயமானது தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த கைதும் இடம்பெற்றதாக அரசு தரப்பில் இருந்து கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மேலும் நலிந்த ஜேதிச என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சோன்னா, ஜோசித ராஜபக்ஷ மஹிந்தவனுடைய மகன் என்பதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட விடயங்கள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் இவருடைய கைது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தன. ஏன்னு சொல்லி சொன்னால், தொடர்ச்சியாக இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக
கோட்டபய ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருக்கின்றார், நாமல் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கேள்வி மக்களுக்கு எழுந்தது. அதாவது இது விசாரணையோடு நின்றுவிடும், இதற்கான கைது நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படாது என்பது ஒரு சாரருடைய ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் கைது நடைபெற்றிருக்கின்றது. எனவே விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற, அதாவது விசாரணைகளில் அவர்கள் செய்த ஊழல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இதனை நிரூபிப்பதாக அமைய பெற்றிருக்கின்றன. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை அவருடைய அந்த ஊழலுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றது. ஆனால் அவர் விசாரணையில் எடுத்து அவருடைய வாக்குமூலம் பெறுவதற்காகத்தான் இவ்வாறாக மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் அவர் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார், அதாவது கைதினுடைய பின்னணியில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, அவர் அந்த குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூட குற்றப்புலனாய்வுத்துறையும் போலீசாரும் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார். கைது செய்யப்படுகின்ற இந்த சந்தேக நபர்களுக்கு பிணை கிடைக்கும், ஆனால் வழக்கு தொடரும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையினுடைய கடமை, அரசாங்கம் அதை எளிதாக்குகின்றது என அமைச்சர் மேலும் கூறியிருக்கின்றார். ரத்மலான சிரிமல் பகுதியில் 34 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான வீடு மற்றும் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாகத்தான் ஜோசித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் காண்பித்துத்தான் 23ஆம் தேதியே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்றால் போலதான் நேற்றைய தினம் இந்த கைதும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே வேளையில் நாமல் ராஜபக்ஷ ஒரு விடயத்தை சொல்லுகின்றார், அதாவது இந்த அரசாங்கமானது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் ஒரு பழிவாங்குகிற செயற்பாடை, அதாவது தங்களை பழிவாங்குகிற ஒரு செயற்பாடை தான் முன்னெடுப்பதாக நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி அவர் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார், அதாவது தம்மை கைது செய்துவிட்டு சிறையில் அடைத்து விட்டால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என அரசாங்கம் நினைக்கின்றது. தாங்கள் உள்ளுக்கு இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் மக்களோடு இணைந்து செயற்படுவோம் என்று நேற்றைய தினம் அவர் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். இந்த அரசாங்க அமைச்சர்கள் ஊடகவியலாளர்களை சந்திப்பதில்லை எனவும் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தம்மை மட்டுமன்றி அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்கம் பழிவாங்குவதாகவும் இது ஒரு பிழையான அணுகுமுறை எனவும் நாமல் தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் இராணுவ முகாம்களில் இருக்கிற அந்த ஆயுதங்கள் தொலைந்து விட்டதாக கூறுகின்றது, களவாடப்பட்டதாக கூறுகின்றது. ஆனால் இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் பேச வேண்டிய விடயம் அல்ல. இது பாதுகாப்பு தரப்பினிடம் இது தொடர்பாக இந்த அனுர் அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று கூட அவர் நேற்றைய தினம் கருத்தை வெளியிடுகின்ற போது சொல்லியிருக்கின்றார். இதுவும் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயம். மேலும் அவர் சொன்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த அரசு இயந்திரத்தையும் அடக்கியும் பழிவாங்கியும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று கூட அவர் சொல்லியிருக்கின்றார். கடந்த கால அரசாங்கங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கின்றது. தற்போது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை விமர்சிக்கிறதையும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பொதுஜன பெரமுனவுடைய பொது செயலாளராக இருக்கிற சாகர காரியவசமும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த அனுர்குமார் திசாநாயக்கவனுடைய அந்த இல்லத்தினுடைய மாதாந்த வாடகை மட்டும் 500 மில்லியன் ரூபாய் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவுடைய இல்லம் பெருமதி அளவிடப்படுகின்ற போது அனுர்குமார் திசாநாயக்கவனுடைய அந்த இல்லத்தினுடைய வாடகை தொடர்பாகவும் மதிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 500 மில்லியன் ரூபாய் அவருடைய மாதாந்த வாடகையாகவும் அது மக்களுடைய வரி பணத்தில் இருந்து தான் கொடுக்கப்படுவதாக கூட அவர் ஒரு விமர்சனத்தை நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். இதுவும் ஒரு பேசப்பட்ட விடயமாக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த மஹிந்த ராஜபக்ஷவுடைய வீட்டினுடைய வாடகை தொடர்பான செய்திகள் ஒரு வார காலமாகவே அடிபட்டு கொண்டிருந்தன. இது மாறி அனுர்குமார் திசாநாயக்கவுடைய அந்த இல்லம் தொடர்பான கதை அடிபட ஆரம்பித்திருக்கின்றன. மேலும் அவர் என்ன விடயம் சொல்றாரு சொன்னா, அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கின்ற தற்போதைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கின்ற இந்த அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற விதத்தில் அவர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி அவர் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார், இந்த அரசாங்கமானது தேங்காய் சம்பலுக்கு பயன்படுத்துவதனால அது முடிந்துவிடும் என்கின்றது. பூனைக்கும் நாய்க்கும்
அரிசியை வந்து அதாவது சோறு வந்து கொடுப்பதனால வந்து அது வந்து குறைந்து விடுகின்றது. இவ்வாறான பல குற்றச்சாட்டுக்களை, அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு பொய்யான விடயங்களை வந்து கூறிக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நிப்பாட்டிவிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாகர காரியவசம் நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் தான் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன். நன்றி.